மற்றும் பங்காளிகள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பு பெரியவர்களை, அருமை தாய்மார்களை, திருச்செழி வர்த்தக வியாபார பெருமக்களை, சுற்றுலக்கான கிராம பொதுமக்களை, சக்திமார்களை, சிவன் அடியார்களை, மிக மிக சிறப்பு வாய்ந்த இந்த பிரபஞ்சத்திலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இந்த அற்புதமான ஸ்ரீ அர்ஜுனன் தபஸ். மிக மிக இந்த தேரோடு வீதியை அர்ஜுனனை அழைத்து சென்று இந்த அற்புதமான இந்த காட்சியை காண அனைவரும் மறுபடியும் உங்களை அன்போடு வருக 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 என இருகரை கொட்டி அன்போடு வரவேற்கின்றார்கள்.
என்னை பெற்றதாயே எனக்கு காதலிக்க தாதியுள்ளடா பெற்றதாயே This music on yellowtunes.net. ஆமா நாலு அஞ்சு இருக்கு
Download this music on yellowtunes.net. Download this music on yellowtunes.net. This music on yellowtunes.net. கட்டிலுண்டு மெத்தையுண்டு சந்தமரை உமக்கு காட்சியளிக்க தாதி உண்டு பண்டாரமே என்னை பெற்றதாயே அரகரா சிவஜிவா Download this music on yellowtunes.net. Download this music on yellowtunes.net. அந்த பரமனடி தேடி போறேன்
எங்களுக்காக இந்த பாரத போரிலே துரியாதனர்களையும் அதர்மத்தையும் வென்றெடுக்க எல்லா வல்ல சக்திகளை பெறுவதற்காக ஈசனிடம் நின்றாடும் மன்றாடி ஒற்றை காலில் இருக்கும் என் அர்ஜன் பிராணி ஐயா சுவாமிகளே உனக்கு சிவனவன் கிட்டேயா உங்களாலே நாங்கள் இங்கே பூமி இருக்கிறோம் ஐயா பாண்டவர்களின் ஒத்துழையே செல்வமே நீ வென்ற பாசுபத அஸ்திரங்களை எங்களுக்கு வேண்டி ஒற்றை சேர்ந்து ஐயா சாமி பாப்புமா நீயே தேவியா உன்னுடைய தவம் 108 ருத்ராட்ச மாலைகளை நீ எண்ணி கடந்தவம் இருந்தாய் மலையிலே நெருப்பிலே சுற்றி நெருப்பிலே நின்று எங்களுக்காக வசி மருந்து கட்டி மெத்தை சுகமறந்து வெண்ணாசை மறந்து காட்டில் சென்று தவம் இருந்த ஐயா உன்னுடைய பாசுபதாஸ்திரங்களையும் இந்திரனிடம் பெற்ற உன் தந்தையார் இந்திரனிடம் பெற்ற காண்டிமம் எடுத்து எங்களுக்கு திசையெங்கும் உன்னுடைய அருள் சக்தியை அம்பினை காட்டி அருள் தரிசனம் காட்டு ஐயா ஸ்ரீ அர்ஜுனா கோவிந்தோ நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க. ஓம் ஹரே ஹரே நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. என்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹர ஹர நம பார்வதி ஹரே. ஹர ஹர மகாதேவா.
ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நமவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கர 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 நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓய்ந்து ஓய்ந்து நாராயணாய நமக ஓம் நம சிவாய நாய நமக ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய நாய நமக என்னாவுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமோ நாராயணா கோவிந்தோய் 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 அன்பிற்குரிய பங்காளிகளே முன்னணி மக்களே சமமாக எல்லாரும் கரகோஷம் செய்ய வெற்றிகரமாக அர்ஜுன தபசு நிறைவேறியது எல்லாம் கைத்தட்டுங்க. அதாவது கடலை வரலன்னு யாரும் நினைக்காதீங்க. சின்ன சத்தம் இருந்தா வராது. நம்ம நேற்று நல்ல வெடி போட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஓவர் வச்சுங்க. அது நான் வந்ததா சிறப்பான சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா திருவண்ணாமலையில இருந்து அச்சுக்கப்பட்ட ருத்ராட்ச மாலைகளை ஒரு 108 முறை கவுண்ட் பண்ணாரு. கவுண்ட் இருக்கும்போது திருநெல்வேலி நாதர் ஈசனுடைய அருளை பெற்றிருக்கிறாரு. மிக வெற்றிகரமாக சிறப்பாக அந்த ருத்ராட்ச மாலை அச்சுக்கப்பட்டது. அதை வைத்து அவர் தவம் செய்தார். அனைவருக்கும் நல்லொருள் கிடைக்கட்டும், அனைவருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். திரௌபதி அம்மன் திருக்கோவில் சார்பாக பங்காளி சார்பாக வேண்டுகின்றோம். நமக்காக தான் அர்ஜுனன் ஒற்றை காலில் நின்று தவம் இருந்தார். இன்றைக்கு திருக்கோவிலே அவரிடமிருந்து திருப்பசாதம் வாங்குவர்கள் வாங்கலாம். அவருடைய சக்தியின் அருள் பன்மடங்காக இருக்கும். நமக்காக தான் அவர் ஒற்றை காலில் நின்று தவம் இருக்கிறார். அவருக்காக அல்ல, ஒட்டுமொத்த பாரத சமூகத்துக்காக, பாரத திருநாட்டுக்காக அவர் தவம் இருக்கிறார். அல்லாசி வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெற்று சிறப்பு செய்யப்படி கேட்டுக் கொள்கின்றோம். பார்த்துப்பா நின்று வருக, நிதானித்து வருக. Download this music on yellowtunes.net. This music on yellowtunes.net.
வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சூழி திருவள்ளுவம்மன் கோயில் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிற வந்திருக்கோம். அதை பற்றி சாமி இப்போ வந்து வரலாற்றை பற்றி சொல்லுவாங்க. சாமி, இந்த திருவள்ளுவதி அம்மனோட கோயிலோட வரலாறும் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து அர்ஜுனன் தபசு என்ற மகாபாரத கதையில் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வானது வந்து இந்த ஆண்டு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவில், இந்த திருக்கோவில் ஸ்தலமானது கடந்த 500 ஆண்டுகளுக்கு பண்டைய கால ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவில் இடம்பெற்றுள்ள திருச்சுழி மாநகரம் பாண்டிய ஸ்தலங்கள் 14 ஒன்றாகிய 11வது ஸ்தலம், முந்தைய 10வது ஸ்தலமாக திருச்சுழியத்துகள் அவ்வளவு ஃபேமஸானது. ரமண மகரிஷி அவர்கள் அவதரித்த புண்ணிய பூமி. இந்த திருச்சுழி மாநகரில் இந்த திரௌபதி அம்மன் நிலம்பொருளி குறைந்தபட்சம் 500 ஆண்டுகளாக இருந்திருக்கும். இந்த அர்ஜுன தபசு நிகழ்வானது எதற்காக என்றால், மகாபாரத கதையிலே வந்து கர்ணனை அழிக்க வேண்டி கர்ணன் வந்து நாகவஸ்திரக்கனை வச்சிருப்பார், அர்ஜுனனை கொன்றே தர வேண்டும் என்று. அதை எதிர்கொள்ளும் ஒரு ஆயுதமாக அர்ஜுனன் பாசுபதம் வேண்டி, அந்த பாசுபதம் இருந்தால் தான் கர்ணன் அழிக்க முடியும் எதிர்கொண்டு. அதன் காரணமாக பாசுபதம் வேண்டி அர்ஜுனன் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று சிவனை நோக்கி, அந்த பரந்தாமனை நோக்கி தவம் இருந்து அந்த பாசுபதத்தை பெற்றதாக வரலாறு. அதே போல் எங்கள் ஊர் திருச்சுழியில் ஒற்றை பனைமரத்தில் அர்ஜுனன் வந்து அந்த மரத்தின் மீது ஏறி ஒற்றை காலில் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி வைத்து ஒற்றை காலில் தவம் இருக்கும் நிகழ்ச்சி இந்த பெரிய களரி உற்சவ நாட்களில் பண்டைய காலம் முதல் எங்கள் வாழையடி வாழையாக, வாரிசுகள் வாழையாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பாசுபதம் வாங்கும் நிகழ்வாக அர்ஜுனன் பனைமரத்தின் மீது ஒற்றை காலில் தவம் இருக்கும்போது கருடாழ்வாள் வந்து காட்சி கொடுத்தவுடன் இந்த தபசு நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இது போக இன்றும் இந்த கோவிலில் வந்து திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், வீமன் வந்து கீசகனை வதம் பண்ணுறது, வீமன் யாகவாசம் கேட்டு நம்ம திருச்சுழி மாநகரம் முழுவதும் சுற்றி வர்றது, அதுபோக அரவானை வந்து பலி கொடுக்க அரவான் களப்பலி அமாவாசை தினப்பட்டது, அதுபோல் துரியோதனன் படுகளம். இதற்கு உச்சகட்டமாக நமது வெளியூர் மக்களும் இந்த திருச்சுழி வந்து கண்டுகொளிக்கும் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையிலேயே பூக்குழி மகா உற்சவம் வந்து வெகு பிரம்மாண்டமாக நடைபெறும். அந்த உற்சவத்திற்கு பின்பாக இறுதி நாள் இந்த பெருவிழா உற்சவ நிகழ்ச்சியிலே தர்மர் மகாபாரத போரிலே வென்று பஞ்சபாண்டவர் ஆகிய அண்ணன் மூத்தவர் தர்மன் பட்டாபிஷேகம் சொல்லும் நிகழ்ச்சி இந்த திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பழமை வாய்ந்த 500 ஆண்டுக்கு முற்பட்ட திரௌபதி அம்மன் திருக்கோவில் வந்து எங்களுடைய பங்காளிகள், எங்கள் அண்ணன்மார்கள், அவர்களுடைய தார்மீகத்து, எங்களுடைய பொன்னடிமார், எங்கள் வீட்டில் பிறந்த மக்கள் அவர்களின் ஆதரவோடு இந்த உற்சவ விழா ஆண்டாண்டுதோறும் வெகும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழாவும் இந்த கோயிலில் வந்து விசேஷமாக நடக்கும். இந்த பெரிய உற்சவ விழா பெரும்பாலான மக்கத்தில் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு அந்த ஊருக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த உற்சவ விழா பழங்காலமாக தொண்டு தொட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டு. மிக்க நன்றி. ஓகே, நன்றி சாமி, நன்றி. வரலாறை பற்றி சாமி நம்ம தெளிவாக சொன்னாங்க. திருச்சுழி திருவள்ளுவதி அம்மன் கோயில். இந்த வீடியோ வந்து நீங்கள் T2 ஸ்குவாடு சேனல் மூலியமாக நீங்கள் வந்து இந்த வரலாற்றை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெளிவாக இந்த வீடியோவும் சாமி சொன்ன வரலாறும் அதில் தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் மக்கள் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார்.